வணக்கம் ஜெயஹிந்த். போன வீடியோவில் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தானை எப்படி நொறுக்குனாங்க அந்த 8 மணி நேரம் தாக்குதலில் அப்படின்றத ஒரு டீட்டெயில்டு வீடியோ பார்த்தோம். அதோட ஃபாலோஅப் வீடியோ முக்கியமாக பாருங்கள். அதை இந்த இடத்துல தாலிபானுடைய பீரங்கி படையுடைய தாக்கம் அப்படின்றது ரொம்ப துல்லியமாக அக்யூரேட்டாக அதுமாதிரி ரொம்ப எஃபெக்டிவாக இருந்திருக்கு. அது எங்கெங்கன்னு பார்ப்போம். அங்கூர் அட்டா அப்படின்ற ஒரு இடம், பாஜோர், குர்ராம், தீர், சித்ரால், வசிரிஸ்தான், பாராம்சா, சமன், இது எல்லா இடத்துலையுமே இவங்களுடைய தாக்குதல் வந்து படுபயங்கரமாக இருந்திருக்கு தாலிபான்களோடது. இப்போ கிடைக்கக்கூடிய லேட்டஸ்ட் எஸ்டிமேட் படி 200க்கும் 250க்கும் அதிகமான பாகிஸ்தான் வீரர்கள் இந்த தாக்குதலே கொல்லப்பட்டிருக்காங்க. போஸ்ட்டை விட்டுட்டு துண்டை காணும் துணியை காணும்னு ஓடக்கூடிய நிகழ்வு தான் அங்கே நடந்திருக்கு. பல பேர் சரணடைஞ்சு தாலிபான்கள் காலில் விழுந்து கதறி மன்னிப்பு கேட்டு எங்களோட உயிரோடு விட்டுருங்க அப்படின்னு சொல்லி இந்த இராணுவம் வழக்கம் போல் இந்த சல்வார் கமீஸ் போட்டு சுற்றிக்கிட்டு சோஷியல் மீடியாவில் மட்டும் போர்களை ஜெயிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த இராணுவம் மீண்டும் சரண்டர் ஆகியிருக்காங்க. அந்த சரண்டரோடைய வீடியோஸ் எல்லாமே தாலிபான்கள் அவங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அவங்க ஆப்கானிய மக்கள் எல்லாமே ரொம்ப எஃபெக்டிவாக வெளியில் கொண்டு வந்திருக்காங்க. நிறைய இந்தியர்கள் அதுக்காக சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, அதுக்காக நன்றியும் தெரிவிச்சிருக்காங்க. அது வேறு விஷயம். ஸோ சோஷியல் மீடியாலேயும் சரி கிரவுண்ட்லேயும் சரி இந்த ஒரு மினி ஒரு நாள் யுத்தத்தில் 8 மணி நேர யுத்தத்தில் பாகிஸ்தானுக்கு நினச்சே பார்க்க முடியாத ஒரு மரணடியை ஆப்கானிஸ்தான் கொடுத்துருக்கு. இப்போது எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி, இந்த நாட்டோடைய தன்னைத்தானே ஃபீல்டு மார்ஷலில் அறிவிச்சுக்கிட்ட இந்த அசீம் முனீர் எங்கே? ஏன்னா இவங்களுடைய கூற்றுப்படி ஒரு 40 வருடத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், அப்போ இருந்த பாகிஸ்தானோட இராணுவ தளபதிக்கிட்ட கேட்கும்போது, அயூப் கான்கிட்ட கேட்கும்பொழுது, இப்போ இந்திய வீரர்கள் இந்தியாவோட இராணுவம் இப்போ கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் இருந்தோம், அவங்க ஒரு 3 லட்சம் பேர் இருந்தாங்க, உங்களோட 4 மடங்கு பெரிய இராணுவம்னு சொன்னதுக்கு இல்லை எங்களுடைய ஒரு இஸ்லாமிய வீரர் வந்து 4 இந்திய வீரர்களுக்கு சமம் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து மாறத்தட்டினாங்க. ஸோ அப்படி சமமாக இருந்தும் அதன் பிறகு எத்தனை போர்களை இவங்க தோத்தாங்க அப்படின்றத பார்த்தோம் லேட்டஸ்ட்டு. இப்போது அசீம் முனீர் என்ன பண்ணிகிட்டு இருக்காப்புல? அசீம் முனீர் இங்கே சீன்லேயே கிடையாது. ஷபாஸ் ஷெரீஃப் வந்து இந்த அக்டோபர் காசா பயணத்துக்கு போர் ஒப்பந்த பயணத்துக்கு வந்து கிளம்பி போயிட்டாப்புல. அங்கே வந்து ட்ரம்ப்போடைய பாராட்டு அசீம் முனீருக்கு, என்னுடைய ஃபேவரட் ஃபீல்டு மார்ஷல் அசீம் முனீர் தான் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி பாகிஸ்தானுடைய நட்பு நாடு அப்படின்னெல்லாம் பேசிக்கிட்டு, உடனே ஷபாஸ் ஷெரீஃப் வந்து தலை உங்களை போல் யாருமே கிடையாது, உங்களுக்கு மிகப்பெரிய சொல்லிட்டு இருக்கிறேன், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா போரையும் நீங்கள் தான் தடுத்துருக்கீங்க, உங்களால் லட்சக்கணக்கான மக்கள் உயிர் பழிச்சிருக்காங்க, நான் மீண்டும் உங்களை நோபல் பரிசுக்கு பரிந்துரைக்கிறேன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட காலில் விழுந்து சொல்லிட்டு வந்ததை பார்த்தோம். அதன் பிறகு ட்ரம்ப் ஒரு பஞ்சு வச்சார், இந்தியா என்னுடைய நட்பு நாடு, பிரதமர் மோடி இங்கே வரல, என்னுடைய ரொம்ப நெருங்கிய நண்பர், இந்தியாவும் பாகிஸ்தானும் நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு வாழ்த்துறன்ற ரேஞ்சுக்கு இவங்க படம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போது மிஸ்ஸிங் யாருன்னு பார்த்தீங்கன்னா அசீம் முனீர் அவங்களுடைய ஜிஹெச்கியூ ராவல்பிண்டியோடைய ஜென்ரல் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆர்மி ஹெட் குவார்ட்டரில் உட்காந்து அவருக்கு கீழே இருக்கக்கூடிய கோர் கமாண்டர்ஸ் அடுத்த லெவல் படைத்தலைவியில் கூப்பிட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கி இன்டெலிஜென்ஸ் என்ன ஆச்சு, இப்பேற்பட்ட தாக்குதலில் தாலிபான்கள் நம்ம பேரில் நடத்தியிருக்காங்க, நம்ம எப்படி வந்து இதை வந்து சோடை போகணும், இதற்கான உளவு தகவல் எங்கே, அட்வான்ஸ் நோட்டிஃபிகேஷன் ஏன் வரல அப்படின்ற கேள்வி வந்து எழுதியிருக்காப்புல. இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர்ன்றது எதனால் ஆச்சு, அதே மாதிரி நம்மக்கிட்ட ஸ்ட்ராட்டஜிக் டெப்த்து கிடையாது. ஸோ ஸ்ட்ராட்டஜிக் டெப்த்துன்றது கான்செப்ட்டு, நீங்கள் எல்லையில் உங்கள் எதிரி உங்கள் மேலே தாக்குதல் நடத்துகிறான்னா ஒரு உள்ளே புகுந்து கணிசமான அளவுக்கு போய் தாக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு டெப்த்து வேணும். அதுதான் உண்மையான ஒரு இராணுவம். அது எங்கே போச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காப்புல. எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ஸ் எங்கே, வேர் வாஸ் த அட்வான்ஸ் இன்டெலிஜென்ஸ், வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் த இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர், எதனால் வந்து இன்டெலிஜென்ஸ் ஃபெயில் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, நீங்கள் வந்து கண்டின்ஜென்சி பிளான் பண்ணல, ஒருவேளை இந்த மாதிரி தாக்குதல் நடந்தால் மிலிட்ரியில் எப்பயுமே நம்ம வந்து வார் கேமிங் பண்ணுவோம், ஒரு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எப்படி நம்ம ரியாக்ட் பண்ணுன்ற போர் ஒத்திகையே பண்ணிகிட்டே இருப்போம். அந்த கண்டின்ஜென்சி பிளான் என்னாச்சு, எஃபெக்டிவ் ரெஸ்பான்ஸ் நம்மளால் ஏன் கொடுக்க முடியல, நம்மக்கிட்ட இல்லாததே கிடையாது, விமானப்படை இருக்குது, இது இருக்குது, அது இருக்குது, எல்லாமே பண்ண முடியல அப்படின்ட்டு. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய எல்லா சீனியர் கமாண்டர்ஸையுமே நம்ம இனிமேல் ஒரு ஹார்டு மிலிட்ரியாக மாறணும், நம்ம ரொம்ப சாஃப்டாக போயிட்டுருக்கோம், இன்னும் எத்தனை ஆயிரம் வீரர்களை நம்ம உயிர் பலி கொடுக்கறது, எத்தனை சிவிலியன்ஸை நம்ம உயிர் பலி கொடுக்கறது, நம்ம வந்து உள்நாட்டு எதிரிகள் அதிகமாக இருக்கிறாங்க, இந்தியா தூண்டி விடுது, இப்போ வெளிநாட்டிலேருந்தும் எதிரிகள் அதிகமாகிட்டாங்க, ஒரு பக்கம் இந்தியா இன்னொரு பக்கம் ஆப்கானிஸ்தான், நம்ம வந்து இனிமேல் எல்லா இடத்துலையுமே ரொம்ப விஜிலண்ட்டாக இருக்கணும், எல்லா இடத்துலையுமே வந்து நம்ம ரொம்ப உஷாராக இருக்கணும், ஃபோர்ஸஸ் எல்லாமே அலர்ட்டாக இருக்கணும், இதுக்கு மேலே ஃபர்தராக எந்த டேமேஜும் பாகிஸ்தானுக்கு நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு
அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நாம் இப்போ போரில் இருக்கிறோம். இராணுவ தளபதி தன்னைத்தானே ஃபீல்ட் மார்ஷலாக அறிவிச்சுக்கிட்ட இந்த முட்டாள் வந்து இராணுவத்துக்கு சொல்கிறாப்புல போர் தளபதி நீங்கள்லாம் வந்து ஒரு இதில் இருக்கணும், நம்ம நாடு வந்து எப்பயுமே போரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாட்டை வந்து நம்ம ஒரு ஹார்டு ஸ்டேட்டாக மாறணும். அதாவது இவங்களோட ஆஸ்பிரேஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் மாதிரி, அதாவது யோசிச்சு அப்படி தின்னு கன்னத்தை பார்த்துட்டா கூட நம்ம வந்து அந்த பார்வையே வரக்கூடாது. எந்த ஒரு நாடும் ஒரு ஈவில் ஐயோட ஒரு தவறான பார்வையோட பாகிஸ்தானை பார்க்க உண்டு. நியாயமாக யோசிச்சு பாருங்க, எவனாவது இந்த நாட்டை போய் பொறாமையாக பார்ப்பானா அப்படின்னு அந்த கேள்வி எழுப்புனீங்கன்னா சத்தியமாக கேட்கக்கூடிய நம்மளுக்கே சிரிப்பு வந்துடும். ஸோ இந்த டைலாக்லாம் விட்டுட்டு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஹவு லாங் வில் வி கண்டினியூ as a soft state while sacrificing countless young soldiers and civilians, it's time to act. எவ்வளோ நாள் நம்ம இந்த மாதிரி உயிர் பலி கொடுத்துட்டே இருக்கிறது, ஒரு ஹார்டு ஹிட்டிங் இராணுவமாக ஒரு வலிமையான ஒரு இராணுவமாக நம்ம வந்து மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கண்ட்ரோலே இல்லாத ஒரு இராணுவமாக இன்றைக்கி அங்கே மாறி இருக்குது. ஸோ இப்போ என்ன நடந்திருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இராணுவத்தோடைய தளபதி அடுத்த லெவல் ஆஃப் தளபதிகள் கிட்ட இன்டெலிஜென்ஸ் எங்கே அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டால் இராணுவ தளபதிக்கு தனியாக ஒரு இன்டெலிஜென்ஸ் படைப்பிரிவு இருக்குது. அவங்களுடைய இராணுவ தளபதிக்கு உளவுத்துறையும் ரிப்போர்ட் பண்ணுது, ஐஎஸ்ஐ. இப்போ நம்மளில் எடுத்திங்கன்னா RNAWவும் சரி இன்டெலிஜென்ஸ் பியூரோவும் சரி கவர்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்க வந்து இராணுவத்துக்கு ரிப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அந்த நாட்டு இராணுவத்துக்கு கீழே எல்லாமே வருது. அரசாங்கம் உங்கள்கிட்ட தான் இருக்குது, காவல்துறை உங்கள்கிட்ட தான் இருக்குது, ரேஞ்சர்ஸும் உங்கள்கிட்ட தான் இருக்கிறாங்க. துணை இராணுவ படையிலேருந்து இராணுவத்திலேருந்து உங்களுடைய மிலிட்ரி இன்டெலிஜென்ஸில் ஆரம்பித்து உங்களுடைய ஐஎஸ்ஐ வரைக்கும் உள்ளே இருக்குது. அதுக்குன்னே தனி படைத்தளபதி இருக்கிறாப்புல. அப்போ அவங்க உங்களுக்கு கொடுக்க வேண்டிய இன்டெலிஜென்ஸ் எங்கே? இன்டெலிஜென்ஸ்ன்றது பாட்டம் அப் டாப் டவுன் ரெண்டு வகையாகவும் இருக்கும். நான் கீழேருந்து எடுக்கக்கூடிய தகவல் நான் மேலே சொல்லுவேன் இராணுவத்தில் இருக்கும்போது, சில டைம் மேலேருந்து எங்களுக்கு வரும் இந்த மாதிரி உங்கள் ஏரியாவில் நடக்குது நீங்கள் போய் பாருங்கன்ட்டு. ஸோ ரெண்டுமே கம்ப்ளீட்டாக ஃபெயில் ஆகிருக்கு. ரெண்டாவது, இப்போது டேமேஜ் நடந்திருக்குது, நம்மளை போட்டு நொறுக்கி எடுத்துருக்குறாங்க, இனிமேல் அது மாதிரி ஆகாமல் பார்த்துக்கணும். ஸோ அசீம் முனீர் வாயால் தோல்வியும் ஒப்புக்கொண்டாச்சு. மூணாவது, இனிமேல் இது மாதிரி நடக்கக்கூடாது, கண்டிஞ்சன்சி பிளானெல்லாம் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கண்டிஞ்சன்சி பிளான் வந்து உங்களை தாக்கின பிறகு நீங்கள் பண்ண மாட்டீங்க. உங்கள் எதிரி தாக்காமல் இருக்கிறதுக்கு பண்ணுறது தான் கண்டிஞ்சன்சி பிளான். உங்கள்கிட்ட எல்லாத்துக்கும் நீங்கள் ரெடியாக இருக்கீங்க, பிளான் ஏ இல்லைனா பிளான் பி இருக்குதுன்னு சொல்கிறது தான் இது. ஸோ கண்டிஞ்சன்சி பிளான் இந்த முட்டாள்களுக்கு எங்கேயுமே இல்லை. இவங்க வச்ச கண்டிஞ்சன்சி பிளான்ன்றது வெறும் பேப்பரில் தான் இருக்குது, கிரவுண்டில் போய் எக்ஸிக்யூட் பண்ண முடியல. நாலாவது, இவங்களுடைய கிரவுண்ட் இன்டெலிஜென்ஸ். இப்போ ஆப்கானோடைய மக்களோடைய அந்த பஸ்தூனி ப்ரைடு, அந்த கௌரவத்தை போய் கை வச்சதுனால இவங்க பண்ண மீடியா கேம்பெயின் எல்லாமே கடுமையாக பேக் ஃபயராக இருக்குது. ஒரு 2 பேர் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக உலகத்தகவல் கொடுத்த ஆப்கானியர் கூட இனிமேல் அதை கொடுக்க போகிறது கிடையாது. ஏன்னா அந்த நாடு மொத்தமும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளை விட ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பில் பாகிஸ்தானுக்கு எதிராக நின்றுட்டு இருக்காங்க. ஸோ இவங்களோட கிரவுண்ட் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது டோட்டலாக கொலாப்ஸ் ஆகுது. இப்போது மிக முக்கியமான ஒரு பிரச்சனை, போருக்கே போகாமல் போரே ஜெயிக்காமல் நீங்கள் உடம்பு முழுக்க நீங்கள் வந்து மெடலாக போட்டுக்கிட்டு காலில் முட்டியில் ஆரம்பித்து எல்லா இடத்துலையும் மெடலாக போட்டு சுற்றிட்டு இருக்கலாம் நீ ஃபேக் மார்ஷல் அசீம் முனீர் அப்படின்ட்டு. ஆனால் மேஜர் ரேங்கில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அங்கேருந்து கீழே இருக்கக்கூடிய வீரர்கள் வரைக்கும் இது ஒரு நம்ம அது ஓப்பனாக சோர்ஸ் பேச முடியாது, பட் சில பேர்கிட்டேருந்து டைரெக்டாக கிடைக்கக்கூடிய தகவல். வெறுத்து போய் உட்காந்துட்டு இருக்கிறாங்க அந்த வீரர்கள். படைத்தளபதிகளாக இருக்கக்கூடிய யுத்தத்தில் தளபதிகளாக இருக்கக்கூடிய கேப்டன், மேஜர், லெஃப்டினன்ட் கர்னல் வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாமே மனசோர்வில் இருக்கிறாங்க. எதுக்காக சண்டை போடுறோம், யார் வந்து அடிக்கிறாங்க அப்படின்னே தெரியல. அதற்கு கீழே இருக்கக்கூடிய வீரர்களுமே வந்து இந்த 30,000 40,000 சம்பளத்துக்கு இந்த மாதிரி போய் அசிங்கப்படுத்த முடியாது, நம்ம பட முடியாது, இவங்க வந்து நம்மளை வந்து உயிர் தியாகமாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம், நம்ம எதுக்கு சாவரோன்னே தெரியாமல் செத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்றாங்க. ஸோ இராணுவத்துக்கு உண்டான அந்த மொரால் அப்படின்றது கிட்டத்தட்ட அது காலியாக இருக்குது. அந்த இராணுவத்தோடைய மொரால் வேணும் அப்படின்னா நம்ம இராணுவத்தை பார்த்துருக்கோம். ஃபீல்ட் மார்ஷல் ஷாம் நக்ஷா போன்ற மிகப்பெரிய தலைவர்கள்லாம் இங்கே இருந்திருக்கிறாங்க. பிபின் ராவத் போன்ற தலைவர்கள் இருந்திருக்காங்க, இராணுவத்தில் தளபதிகள் இருந்திருக்காங்க. ஒரு இராணுவத்தை எப்படி கட்டமைச்சு கொண்டு போகணும் அப்படின்றது தெரியும். இராணுவ தளபதி கீழே இருந்து தான் அந்த வேலையெல்லாம் பண்ணுவாங்க. இவன் பார்த்தீங்கன்னா வெறும் அந்த இறந்து போன வீரர்களோட இறுதி சடங்கில் மட்டும் போயிட்டு நான் வந்து இரங்கல் தெரிவிக்கிறேன்ட்டு போயிட்டு தவிர வேறு எதுவுமே வந்து பண்ணவே இல்லை. நான்காவது, ஆப்கானிஸ்தானோட சைக்காலஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் கண்டிப்பாக இந்தியா அவங்ககிட்டருந்து கற்றுக்கணும். 5 வீடியோ இதை நம்ம வெரிஃபை பண்ணி தான் போட்டிருக்கோம் நம்மளுடைய அரட்டை வாட்ஸ்அப் டெலிகிராம் சேனலில். அந்த வீடியோ நல்லா பாருங்கள். இவங்களுடைய வீரர்கள் சரணடைஞ்சு அவங்களுக்கு வந்து கெஞ்சி காலில் விழுந்து கதற வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க. இவங்களோட வீரர்கள்
சரணடைஞ்சு அடுத்த நாள் வந்து சாப்பாட்டுக்கு வந்து கையேந்தக்கூடிய வீடியோவை இவங்க போட்டாங்க. 3வது சரணடைஞ்ச வீரர்களுடைய பேண்ட் சட்டையை அவுத்து அந்த யூனிஃபார்மை கொண்டு போய் காபூல், கந்தகார் போன்ற நகரங்களில் முச்சந்தியில் வச்சு இதுதான் அவங்களுடைய இராணுவத்தோடைய நிலைமை அப்படின்றத கொண்டு போய் வீடியோ போட்டு காமிச்சாங்க. 4வது அமெரிக்கா வந்து பாக்ராம் ஏர்போர்ட் எங்களுக்கு மீண்டும் வேணும்னு கேட்கும்போது அந்த பாக்ராம் ஏர்போர்ட்டோடைய ஏர் டிராஃபிக் டவருக்கு மேலே அமெரிக்காவுடைய வாகனமான ஹம்வியை கொண்டு போய் வச்சு நினைவு பரிசாக ஒரு சைக்காலஜிக்கல் ஆப்ரேஷன் ஒன்று காமிச்சாங்க. 5வது பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா சமீபத்தில் அவங்களுக்கு ஒரு 15 ஆம்புலன்ஸ் நம்ம கொடுத்தோம். அது இன்னும் அங்கே எஃபெக்டிவாக போய் சேரலை. நான் வந்து ஒரு இதுக்காக சொல்கிறேன், அவங்க நரேட்டிவ் எப்படி இருக்குன்னு பாருங்கள் சோஷியல் மீடியாவில். அந்த ஆம்புலன்ஸ் இந்தியா கொடுத்த ஆம்புலன்ஸில் தான் வந்து நாங்கள் பாகிஸ்தானோட இறந்த வீரர்களுடைய உடலையும் நாங்கள் ஒப்படைச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உடலை ஒப்படைக்கக்கூடிய ஒரு தன்மையாக நடந்து ஒரு வீரனுக்கு உண்டான இறுதி அஞ்சலி எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் இராணுவம் அவங்க ஐடென்டிஃபை பண்ணாங்க. ஸோ சைக்காலஜிக்கல் ஆப்ரேஷன்ஸில் மிகப்பெரிய தாக்கத்தை எதிரியோட இராணுவத்தின் மேலே ஏற்படுத்த முடியும், எதிரியோட நாட்டின் மேலே ஏற்படுத்த முடியும். அப்போது இன்ஃபர்மேஷன் வார்ஃபேர் இன்றைக்கி நாம் எல்லோரும் போடக்கூடிய பதிவுகள், நாம் சமூக வலைத்தளங்களை கேட்கக்கூடிய கேள்விகள், இது எல்லாமே எந்த அளவுக்கு வெற்றி தோல்வியை தீர்மானிக்குதுன்னு நீங்கள் கிரவுண்டில் பாருங்கள். ஏன்னா அசீம் முனிருக்கு இப்போ இந்த இராணுவம் ஜெயிச்ச இராணுவம்னு காமிச்சாச்சு. ஆப்ரேஷன் சிந்தூரில் இவங்க தான் ஜெயிச்சாங்கன்னு சொல்லி இது ஒரு அரபிக் பேரை வச்சு அங்கே வந்து ஒப்பேத்தியாச்சு. ஆனால் ஆப்கானிஸ்தான் அடித்த அடியில் ஆப்கானிஸ்தானில் பார்த்தீங்கன்னா 5G கனெக்ஷன்லாம் பெரிய அளவுக்கு கிடையாது. வெறும் ஒரு 50 லட்சம் பேர்கிட்ட தான் மொபைலே இருக்குது. ஒரு கோடி பேர்கிட்ட தான் இருக்கும் அவங்க இன்டர்நெட் கனெக்ஷனு. ஆனால் அவங்க எந்த அளவுக்கு சாமர்த்தியமாக கம்யூனிகேஷனை எடுத்துகிட்டு போயிருக்காங்கன்றதை நம்ம பார்த்து கற்றுக்கணும். அது ஒரு கிளியர் கட்டாக மன ரீதியாக உளவியல் ரீதியாக பாகிஸ்தானுடைய போர்ப்படை தளபதிகளாக இருக்கக்கூடிய மேஜர் அண்ட் பிலோ கீழே சிப்பாய் வரைக்கும் பார்த்திங்கன்னா சோல்ஜர் வரைக்கும் எல்லாரையுமே ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தியிருக்குது. இனி இதுக்கு வந்து இவங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு பதிலுக்கு ஒரு தாக்கத்தை நடத்தியிருக்கணும். அந்த பதில் தாக்குதல் இவங்க நடத்தலை. ஏன்னா இவங்களுக்கு என்ன நடந்ததுன்னே தெரியாத அளவுக்கு ஆப்கானிஸ்தான் நொறுக்கி எடுத்திருக்காங்க இவங்களை போட்டு. இப்போ இந்த பார்டரில் இவங்களுக்கு இருக்கிறது மொத்தம் ஒரு 5 லட்சம் பேர் இராணுவத்தில். இப்போ அந்த பார்டரை காவல் காக்கணும் அப்படின்னா 2460 கிலோமீட்டர். அப்போது நீங்கள் ரஃபாக ஒரு 10 கிலோமீட்டருக்கு ஒரு போஸ்ட் போட்டால் கூட உங்களுக்கு வந்து 250 போஸ்ட் மிலிட்ரி போஸ்ட் கிட்டத்தட்ட போட வேண்டியது இருக்கும். ஒரு மிலிட்ரி போஸ்ட்டுக்கு குறைஞ்சது ஒரு 100 பேர் தேவை. அப்போ நீங்கள் எந்த அளவுக்கான ஒரு டிப்ளாய்மெண்ட்டாக அங்கே பண்ணணும். இந்த நம்ம கூட இருக்க பார்டர் எடுத்திங்கன்னா ஒரு 780 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட LOC இருக்குது, இன்டர்நேஷ்னல் பார்டர் இருக்குது, அப்புறம் லைன் ஆஃப் கண்ட்ரோல் இருக்குது. இதெல்லாம் இவங்க எப்படி மேனேஜ் பண்ண போகிறாங்கன்ற கொஸ்டின் எழுதிருச்சு. ஸோ இந்த இராணுவம் வெறும் ஒரு காகித புலிகள், அந்த புலின்ற வார்த்தைக்கே வந்து அசிங்கம் இவங்க இராணுவத்தோடு கம்பேர் பண்ணுறது. இது எதோட கம்பேர் பண்ணுறதுன்னு தெரியல. அந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலைமையில தான் இங்கே இருந்துருக்காங்க. ஆப்கானிஸ்தான்கிட்டருந்து நம்ம நிச்சயமாக இந்த இன்ஃபர்மேஷன் வார்ஃபேரை கற்றுக்கணும். உளவியல் ரீதியாக எதிரியை வீழ்த்துறது தான் மிக மிக முக்கியம். இன்றைக்கி அவங்க இராணுவத்தில் இருக்கக்கூடிய கீழ் லெவலில் இருக்கக்கூடிய ஆட்டர் கேட்டிங்கன்னா இந்த மாதிரியான ஒரு தோல்வியை சந்தித்த இராணுவத்துக்கு, மோட்டிவேட்டடாக இருக்கக்கூடிய இராணுவத்துக்கு வெறித்தனமான கோபம், எங்களுக்கு மீண்டும் போய் அவங்களை அடிக்கிறோன்னு சொல்லி ஒரு கவுண்டர் அஃபென்சிவ் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இவங்க எல்லாம் இது பண்ணி ஒன்றுமே பண்ணாமல் நான் சொன்ன அந்த 12 லொக்கேஷனில் பீரங்கி தாக்குதலில் பின்வாங்கி ஓடி உடல் சிதறி எங்கே போனாங்க என்ன நடந்ததுன்னே தெரியாமல், இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா தாலிபான்கள் வெறும் ஒரு 70,000 பேர், 1.5 லட்சம் பேர் இப்போ மொத்தம் பேர் இருக்கிறாங்க, அவ்வளோதான். இந்த ஒரு சிறு ஒரு அமெரிக்காவுடைய உதவியோட ஆயுதங்களை வைத்துட்டு இருக்கக்கூடிய ரொம்ப லிமிட்டடான ஒரு மினி இராணுவம் தான் சொல்ல முடியுமே தவிர அது ஃபுல் இராணுவமே கிடையாது. அவங்கக்கிட்ட இவங்க இந்த அடி வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னா இப்போ அவங்க மீண்டும் சொல்லிகிட்டு இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுடைய துணை, இந்தியாட்ட பேசினது பிறகு தான் ஆப்கானிஸ்தான் தாக்குதல் நடத்தினாங்க, இந்தியா தான் ஆப்கானியர்களுக்கு இந்த ஆதரவெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி வழக்கம் போல் இது பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போது இது ரொம்ப ஒரு டேஞ்சரஸ் ஒரு பிரேக்கிங் பாயிண்டில் போய் நின்றுக்கிட்டு இருக்கு. டிஎல்பியோடைய அந்த ப்ரொட்டஸ்டெல்லாம் எந்த அளவுக்கு மோசமாக போச்சு அப்படின்றத பார்த்தோம். இப்போ டிஎல்பியோட காலில் விழுந்து அந்த ப்ரொட்டஸ்ட்டை மட்டும் தற்காலிகமாக நிறுத்தி வச்சுருக்காங்க. இங்கே நமக்கு என்ன ஆபத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூடர்களுக்கு இந்த நாடு துண்டாகக்கூடிய சூழ்நிலை எப்பப்பெல்லாம் வரும்போதோ இந்தியா மீது கண்டிப்பாக ஒரு தாக்குதல் நடத்துவாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு ஒரு ரிஸ்க் இருக்குது. இந்த தாக்குதல் வராமல் நடக்கிறதுக்கு நம்மளுடைய உளவுத்துறையில் ஆரம்பித்து மாநில காவல்துறையிலேருந்து மத்திய படைகளிலிருந்து எல்லாருமே செயல்படுவாங்க. பட் அதை மீறி ஏதாவது ஒன்று நடந்ததுன்னா இந்த முறை பாகிஸ்தானுக்கு 2.5 ஃப்ரண்ட் வார் அப்படின்றது என்னன்னு காமிக்க வேண்டிய கட்டாயம் இந்தியாவுக்கும் இருக்குது, ஆப்கானிஸ்தானுக்கும் இருக்குது, பலுச்சிஸ்தானுக்கும் இருக்குது. பலுச்சிஸ்தான் ஒரு சிறு ஒரு இன்சர்ஜென்சி அமைப்பு தான். 0.5 அவங்க, ஒரு பக்கம் ஆப்கானிஸ்தான், இன்னொரு பக்கம் இந்தியா. இந்த சூழ்நிலையை இவங்களுக்கு கொடுத்தா தான் இனி வரக்கூடிய காலங்களில் நம்ம நாட்டை நம்ம பாதுகாப்பாக பார்க்க முடியும். அடுத்த காலங்களில் டீட்டெயிலாக பார்ப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.